சாந்தி. இன்றைக்கி பாபா முரளியில் சொல்கிறாங்க, ஆன்மீக தந்தை, ஆத்மாக்களுடைய தந்தை இப்போ ஆத்ம குழந்தைகளுக்கு புரிய வச்சிட்ருக்கிறாரு. இது பள்ளிக்கூடம். இந்த பள்ளிக்கூடத்தில் நீங்கள் யாரையுமே, அதாவது இந்த சித்திரத்தையே, தேகதாரிகளையே நீங்கள் பார்க்கக்கூடாது. அப்படி பார்த்தாலும் தேகம் இல்லாத விசித்திரமான தந்தையை தான் நீங்கள் நினைவு செய்யணும். அவர்கிட்ட தான் உங்கள் புத்தி போகணும் அப்படின்னு சொல்கிறாரு. பள்ளிக்கூடத்தில் எப்படி மாணவர்கள் கண்களை திறந்து தான் கல்வியை கற்றுக்கிறாங்க, அதுபோல் இது கூட பள்ளிக்கூடம் தான். இங்கே பாபா கற்றுக் கொடுக்கக்கூடிய இந்த படிப்பை நம்ம கண்களை திறந்து தான் நம்ம உட்கார்ந்து கேட்கணும். பாபாவை நினைவு செய்யும் பொழுது கூட கண்களை திறந்து தான் நம்ம உட்கார்ந்து பாபாவை நினைவு செய்யணும். கண்களை மூடக்கூடாது அப்படின்னு சொல்கிறாரு பாபா. ஏன்னா கண்ணை மூடும் பொழுது கூட மாயா வந்துடும், அதாவது தூக்கம் வந்துடும். அப்புறம் பாபாவை நம்மளால் நினைக்க முடியாது. மேலும் பக்தி மார்க்கத்தில் ஏதாவது சிலைக்கு முன்னாடி போயிட்டு கேட்கக்கூடிய ஒரு பழக்கம் இருக்குது. இப்போ லக்ஷ்மிக்கு முன்னாடி போயிட்டு செல்வம் கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க, ஆனால் எதுவுமே கிடைக்கிறது கிடையாது. ஆனால் குழந்தைகளுக்கு இப்போ இந்த பழக்கம் கிடையாது. ஏன்னா இப்போ நீங்கள் புரிஞ்சிட்டீங்க, சிவத்தந்தையினுடைய அனைத்து ஆஸ்திகளுக்கும் நம்ம தான் உரிமையாளர்கள். தேகம் இல்லாத விசித்திரமான அந்த ஒளிப்புள்ளியாக இருக்கக்கூடிய தந்தையை நம்ம கண் முன்னாடி பார்த்துக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்கிறார் பாபா. நீங்கள் இந்த ஸ்தூல கண்ணால் அவரை நீங்கள் பார்க்கல, ஆனால் புரிஞ்சுக்கிட்டீங்க நம்ம ஆத்மாக்கள், ஆத்மானுடைய தந்தை அவர் தான் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ புரிஞ்சுக்கிட்டீங்க. இதில் தான் உங்களுக்கு வருமானமே இருக்குது. நம்மளை ஒரு ஆத்மான்னு புரிஞ்சுட்டு புத்தி யோகத்தை அவரோட செலுத்துறதுல தான் உங்களுக்கு வருமானமே இருக்குது அப்படின்னு சொல்கிறார் பாபா. மேலும் பாபா என்ன சொல்கிறாரு அப்படின்னா, பாபா இப்போ ஞான அலங்காரம் நம்மளை செய்கிறாரு. இந்த அலங்காரத்தை நிலையாக வச்சுக்கிறதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். மாயாவினுடைய அழுக்கு நம்ம மேலே வந்துடக்கூடாது. இந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. சாது சந்நியாசிகள் இப்போ எப்படி நம்ம தேகத்தை பார்த்தாலும் புத்தி நினைவு சிவபாபாவிடம் போகுது. எப்படிப்பட்ட ஒரு சாது சந்நியாசி ரிஷி முனிகளாக இருந்தாலும் உங்களை மாதிரி ஒரு பயிற்சியை அவங்க செய்ய முடியாது. தேகத்தை பார்த்தாலும் உருவத்தை பார்த்தாலும் உருவம் இல்லாதவரை நீங்கள் நினைக்கிறீங்க, அதுபோல் அவங்களால செய்ய முடியாது அப்படிங்கிறாரு பாபா. ஸோ இது போல் நிறைய விஷயங்களை பாபா இன்றைக்கி முரளியில் சொல்கிறாரு. வாங்க இன்றைக்கி முழு முரளியை நம்ம விரிவாக கேட்கலாம். ஓம் சாந்தி. முரளி டேட் 29/8/2024, காலை முரளி, பாப்தாதா, மதுபன். இனிமையான குழந்தைகளே, நீங்கள் இங்கு படிப்பு படிப்பதற்காக வந்திருக்கிறீர்கள். நீங்கள் கண்களை மூட வேண்டிய அவசியமில்லை. கல்வி என்பது கண்களை திறந்து கொண்டுதான் கற்கப்படுகிறது. கேள்வி: பக்தி மார்க்கத்தில் பக்தர்களிடம் இருக்கும் எந்த பழக்கம் இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இருக்கக்கூடாது? பதில்: பக்தியில் ஏதாவது தேவதைகளின் சிலைக்கு முன் சென்று எதையாவது கேட்டுக்கொண்டே இருப்பர். அவர்களுக்கு கேட்பதே பழக்கமாகிவிட்டது. லக்ஷ்மிக்கு முன் சென்று செல்வம் கேட்பர், ஆனால் கிடைப்பது எதுவும் கிடையாது. இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களிடம் இந்த பழக்கம் கிடையாது. நீங்கள் தந்தையின் ஆஸ்திக்கு அதிகாரிகளாக இருக்கிறீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் விசித்திரமான தேகமற்ற தந்தையை பார்த்து கொண்டே இருங்கள். இதில்தான் உங்களுக்கு உண்மையான வருமானம் இருக்கிறது. ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு புரிய வைக்கின்றார். இது பாடசாலையாகும். ஆனால் இங்கு எந்த சித்திரம், அதாவது தேகதாரிகளையும் பார்க்கக்கூடாது. இங்கு பார்த்தாலும் புத்தி தேகமற்றவரிடம் சென்றுவிட வேண்டும். பள்ளியில் குழந்தைகளின் கவனம் எப்பொழுதும் ஆசிரியரின் மீது தான் இருக்கும். ஏனெனில் அவர் கற்பிக்கின்றார் எனில் அவசியம் அவர் கூறுவதை கேட்க வேண்டும். பிறகு திரும்பி பதில் கூற வேண்டும். ஆசிரியர் கேள்வி கேட்கின்றார் எனில் நான் பதில் கூறுகிறேன் என்று கூற வேண்டும் அல்லவா? இங்கு இது விசித்திரமான பள்ளிக்கூடமாகும். ஏனெனில் விசித்திரமான புதிய தனிப்பட்ட படிப்பாகும். கற்பிப்பவருக்கும் தேகம் கிடையாது. ஆக படிக்கின்ற பொழுது கண்களை திறந்து கொண்டு அமர வேண்டும் அல்லவா? பள்ளியில் ஆசிரியரின் முன் கண்களை மூடிக்கொண்டு அமர்வார்களா என்ன? பக்தியில் கண்களை மூடிக்கொண்டு மாலை ஜபிக்கும் பழக்கம் இருக்கிறது. சாதுக்களும் கண்களை மூடிக்கொண்டு அமர்கின்றனர். அவர்கள் பெண்களை ஏறெடுத்து பார்ப்பது கிடையாது.
பார்த்தால் மனம் சஞ்சலம் ஆகிவிடும் என்று நினைக்கின்றனர். ஆனால் இன்றைய உலகம் தமோ பிரதானமானது. தந்தை குழந்தைகளாகிய உங்களுக்கு புரிய வைக்கின்றார், இங்கு நீங்கள் ஷரீரத்தை பார்க்கின்றீர்கள், ஆனால் புத்தியானது அந்த விசித்திரமானவரை, அதாவது தேகமற்றவரை நினைவு செய்கிறது. இவ்வாறு அதாவது தேகத்தை பார்த்தாலும் அந்த தேகமற்றவரை நினைவு செய்யும் அளவிற்கு எந்த சாது சந்நியாசியும் இருக்க முடியாது. இந்த ரதத்தின் மூலம் அந்த பாபா நமக்கு கற்பிக்கின்றார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். அவர் பேசுகின்றார், செய்கின்றார் எனில் அனைத்தும் செய்வதும் ஆத்மாதான் என்பதை ஷரீரம் செய்வது கிடையாது. ஆத்மாதான் எல்லாமே செய்து, ஷரீரம் இல்லை அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சிட்டீங்க. ஆத்மாதான் கேட்கிறது. ஆன்மீக ஞானம் அல்லது உலகிய ஞானம் கேட்பது, கூறுவது ஆத்மாதான். ஆத்மாதான் உலகிய ஆசிரியராக இருக்கிறது. ஷரீரத்தின் மூலம் உலகிய கல்வியை கற்பிக்கிறது. வெளி உலகத்தில் ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா கூட அதுவும் ஆத்மா தான். அந்த உடல் மூலமாக கல்வியை கற்றுக்கிட்டு மற்றவங்களுக்கு கற்பிக்குது. அதுவும் ஆத்மா தான் படிக்கிறது. அங்கே படிக்கக்கூடிய மாணவர்களும் ஆத்மாக்கள் தான். நல்ல சமஸ்காரமோ கெட்ட சமஸ்காரமோ ஆத்மாதான் தாரணை செய்கிறது. ஷரீரம் சாம்பலாகி விடுகிறது. இதையும் எந்த மனிதர்களும் அறியவில்லை. நான் இன்னாராக இருக்கிறேன், நான் பிரதம மந்திரியாக இருக்கிறேன் என்று தேக அபிமானம் அவர்களுக்கு இருக்கிறது. ஆத்மாவாகிய நான் இந்த பிரதம மந்திரிக்கான ஷரீரத்தை எடுத்திருக்கிறேன் என்று அவர்கள் கூறுவது கிடையாது. இதையும் நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். அனைத்தையும் ஆத்மாதான் செய்கிறது. ஆத்மா அழிவற்றதாகும். இங்கு நடிப்பை நடிப்பதற்காக தான் ஷரீரம் கிடைத்திருக்கிறது. இதில் ஆத்மா இல்லையெனில் ஷரீரம் ஒன்றும் செய்ய முடியாது. ஆத்மா ஷரீரத்திலிருந்து நீங்கிவிட்டால் உடல் பிணமாகி விடுகிறது. ஆத்மாவை இந்த கண்களினால் பார்க்க முடியாது. அது சூக்ஷ்மமானதல்லவா? ஆக தந்தை கூறுகின்றார், புத்தியினால் தந்தையை நினைவு செய்யுங்கள். நமக்கு ஷூபாபா இவர் மூலம் கற்பிக்கின்றார் என்பது புத்தியில் இருக்கிறது. இதுவும் சூக்ஷ்மமான புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாகும். சிலர் நன்றாக புரிந்து கொள்கின்றனர், சிலர் சிறிதும் புரிந்து கொள்வது கிடையாது. அல்லாஹ் என்றால் பகவான், பாபா. பகவான் அல்லது ஈஸ்வரன் என்று கூறுவதால் மட்டும் தந்தை என்ற சம்பந்தம் ஏற்படுவது கிடையாது. இந்த நேரத்தில் அனைவரும் கல்புத்தியுடையவர்களாக இருக்கின்றனர். ஏனெனில் படைப்பவராகிய தந்தை மற்றும் படைப்பின் முதல் இடை கடையை அறியவில்லை. இந்த உலக சரித்திரம், பூகோளம் திரும்பவும் நடைபெற்று கொண்டே இருக்கும். இப்பொழுது சங்கம யுகமாகும். இது யாருக்கும் தெரியாது. முன்பு நாமும் அறியாமல் இருந்தோம் என்பதை நீங்களும் புரிந்திருக்கிறீர்கள். பாபா இப்பொழுது உங்களை ஞானத்தின் அலங்கரிக்கின்றார். ஞானத்தினால பாபா இப்போ நம்மளை அலங்காரம் செஞ்சிட்ருக்கிறாரு. பிறகு இங்கிருந்து வெளியில் செல்கிறீர்கள் எனில் மாயை என்ற தூசியினால் அழுக்காகி ஞான அலங்காரத்தை கெடுத்து விடுகிறது. தந்தை அலங்காரம் செய்கின்றார், ஆனால் சுய முயற்சியும் செய்ய வேண்டும். பாபா நம்மளை அலங்காரம் செய்கிறாரு. அந்த அலங்காரம் நிலையாக வச்சுக்கிறதுக்காக நம்மளும் முயற்சி செய்யணும் இல்லையா? அதான் பாபா சொல்கிறாரு, நீங்களும் முயற்சி செய்யணும். ஆனால் சில குழந்தைகளின் வாயில் காட்டுவாசிகளை போன்ற வார்த்தைகள் வெளிப்படுகிறது. அலங்காரத்துடன் இருப்பது போல தெரியவில்லை. அனைத்தும் மறந்து விடுகின்றது. கடைசியாக அமர்ந்திருக்கும் மாணவருக்கு அந்த அளவிற்கு படிப்பில் ஈடுபாடு இராது. தொழிற்சாலை போன்றவைகளில் வேலை செய்து செல்வந்தர்களாக ஆகிவிடுகின்றனர். எதுவும் படிக்காதவர்களாக இருப்பர். இது மிகவும் உயர்ந்த படிப்பாகும். படிப்பின்றி எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாது. அந்த பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்க, லாஸ்ட் பெஞ்சில் உட்காந்துருப்பாங்க, சரியாக படிக்காமல் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஒரு தொழிற்சாலையில் போய் அவங்க வேலை செஞ்சு செல்வந்தர்கள் ஆகிடலாம். ஆனால் பாபா இங்கே என்ன சொல்கிறாருன்னா, இங்கே படிப்பு தான் ரொம்ப முக்கியம். அங்கே இருக்கிற மாதிரி படிக்காமல் கூட செல்வந்தர்கள் ஆயிடலாம் அப்படிங்கிறதெல்லாம் இங்கே நடக்காது அப்படிங்கிறாரு. இங்கே படிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. படிப்பின்றி எதிர்காலத்தில் உயர்ந்த பதவி அடைய முடியாது.
இங்கு செல்வந்தர் ஆவதற்கு நீங்கள் தொழிற்சாலை போன்றவைகளில் அமர்ந்து வேலை செய்ய வேண்டிய அவசியமில்லை. இங்குள்ள இவை அனைத்தும் அழியப் போகின்றன. அழிவற்ற வருமானம் மட்டுமே கூட வரும். இங்கே என்ன நம்ம படித்து பாபாவை நினைவு செய்து என்ன படித்தோமோ என்ன நடைமுறை செய்தோமோ அதுதான் நம்ம கூட வரும். மனிதர்கள் இறக்கின்றார்கள் எனில் வெறும் கையுடன் தான் செல்கின்றனர் என்பது உங்களுக்கு தெரியும். கூடவே எதையும் எடுத்து செல்ல மாட்டார்கள். நீங்கள் நிறைந்த கையுடன் செல்வீர்கள். இதுதான் உண்மையான வருமானம் என்று கூறப்படுகிறது. இந்த உண்மையான வருமானம் உங்களுக்கு 21 பிறவிகளுக்கு ஏற்படுகிறது. எல்லையற்ற தந்தை உண்மையான வருமானம் செய்விக்கின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த சித்திரத்தை தேகத்தை பார்க்கிறீர்கள், ஆனால் தேகமற்ற தந்தையை நினைவு செய்கிறீர்கள். ஏனெனில் நீங்களும் ஆத்மாதான். ஆத்மாவானது தனது தந்தையை மட்டுமே பார்க்கிறது, அவரிடத்தில் படிக்கிறது. ஆத்மாவையோ பரமாத்மாவையோ நீங்கள் பார்ப்பது கிடையாது. இந்த கண்ணால் நம்ம பார்க்கறது கிடையாது. ஆனால் புத்தியினால் அறிகின்றீர்கள், புத்தியால் நீங்கள் புரிஞ்சுக்கிறீங்கிறார் பாபா. ஆத்மாக்களாகிய நாம் அழிவற்றவர்களாக இருக்கிறோம். இந்த சரீரம் அழியக்கூடியது. இந்த தந்தையும் நேர்முகமாக உங்களை பார்க்கிறார். பிரம்மா உடல்ல அமர்ந்து சிவபாபா நேரடியாக நம்ம எல்லாரையுமே அவர் பார்த்துட்ருக்கிறாரு. ஆனால் புத்தியில் ஆத்மாக்களுக்கு புரிய வைக்கிறேன் என்பது புத்தியில் இருக்கிறது. இப்பொழுது தந்தை உங்களுக்கு என்ன புரிய வைக்கின்றாரோ அது உண்மையிலும் உண்மையானது ஆகும். பாபா சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களும் உண்மையிலும் உண்மையான விஷயங்கள். இதில் பொய் என்பது சிறிதளவும் கிடையாது. நீங்கள் உண்மையான கண்டத்திற்கு அதிபதி ஆகின்றீர்கள். இது பொய்யான கண்டமாகும். பொய்யான உலகம் கலியுகமாகும். உண்மையான உலகம் சத்தியுகமாகும். இரவு பகல் வித்தியாசம் இருக்கிறது. இரவுக்கு பகலுக்கு எப்படி வித்தியாசம் இருக்கோ அதுபோல இந்த கலியுகத்துக்கும் சத்தியுகத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. சத்தியுகத்தில் துக்கத்தின் விஷயம் கிடையாது. பெயரே சுகதாமமாகும். அந்த சுகதாமத்திற்கு எஜமான் ஆக எல்லையற்ற தந்தை மட்டுமே ஆக்க முடியும். அந்த சுகதாமத்துக்கு எஜமானன் ஆக்கிறது ஒரு பாபா மட்டும்தான் முடியும், வேறு யாராலையும் முடியாது. அவருக்கு எந்த தேகமும் கிடையாது. மற்ற அனைவருக்கும் தேகம் உடல் இருக்கிறது. அந்த ஆத்மாவின் பெயர் மாறுகிறதா என்ன? சிவபாபாவுடைய பெயர் மாறுதா என்ன? அவரது பெயரே சிவனாகும். மற்ற அனைத்து ஆத்மாவையும் ஆத்மா என்று தான் கூறுகிறோம். ஷரீரத்திற்கு தான் பெயர் வைக்கப்படுகிறது. சிவலிங்கம் நிராகாரமானது. ஞானக்கடல், சாந்தி கடல், இது சிவனின் மகிமையாகும். அவர் தந்தையாகவும் இருக்கிறார் எனில் தந்தையிடமிருந்து கண்டிப்பாக ஆஸ்தியும் அடைய வேண்டும். படைப்புகளுக்கு படைப்புகளிடமிருந்து ஆஸ்தி கிடைக்காது. படைப்பவர் தான் தனது குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பார். அப்பா தான் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பாங்க. தனது குழந்தை இருக்கின்ற பொழுது சகோதரனின் குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுப்பார்களா என்ன? இவரும் எல்லையற்ற தந்தை தனது எல்லையற்ற குழந்தைகளுக்கு ஆஸ்தி கொடுக்கின்றார். இது படிப்பு அல்லவா? படிப்பின் மூலம் மனிதர்கள் வக்கீலாக ஆகின்றனர். கற்பிப்பவர் மற்றும் படிப்பின் மீது யோகா அதாவது ஈடுபாடு வைக்கின்றனர். இங்கு கற்பிப்பவர் தேகமற்றவர் ஆவார். ஆத்மாக்களாகிய நீங்களும் தேகமற்றவர்கள். நான் ஆத்மாக்களுக்கு தான் கற்பிக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். நமக்கு தந்தை கற்பிக்கின்றார் என்று நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரே ஒரு முறைதான் தந்தை கற்பிக்கின்றார். படிப்பது ஆத்மா அல்லவா? துக்கம் சுகத்தை ஆத்மாதான் அனுபவிக்கிறது, ஆனால் சரீரத்தின் மூலம். சுக துக்கத்தை ஆத்மா அனுபவிக்குது, ஆனால் எதன் மூலம்? சரீரத்தின் மூலம். ஆத்மா சென்ற பிறகு சரீரத்தை எவ்வளவுதான் அடித்தாலும் அது மண்ணை அடிப்பது போன்றதாகும். ஆக தந்தை அடிக்கடி புரிய வைக்கின்றார். தன்னை ஆத்மா என்று புரிந்து கொண்டு தந்தையை நினைவு செய்யுங்கள். வரிசை கிரமமாக தான் தாரணை ஏற்படுகிறது என்பதை பாபா அறிவார். சிலர் முற்றிலும் புத்தியற்றவர்களாக இருக்கின்றனர். எதுவும் புரிந்து கொள்வது கிடையாது. ஞானம் மிகவும் எளிதானது. குருடர்கள், உடல் ஊனம் உடையவர்கள் புரிந்து கொள்ள முடியும். குருடர்களாக காது கேட்காதவங்களா இருக்காங்க, உடல் ஊனமுற்றவர்கள், அவங்க கூட இந்த ஞானத்தை புரிஞ்சுக்க முடியும். அவ்வளோ எளிதான ஞானம்ங்கிறார் பாபா.
ஏனெனில் இது ஆத்மாவிற்கு புரிய வைக்கப்படுகிறது அல்லவா. ஆத்மாவானது உடல் முடனாக ஆவது கிடையாது. உடல் தான் ஊனமாகுது, ஆத்மா ஊனமாகிறது இல்லை. ஷரீரத்திற்கு தான் ஊனம் ஏற்படுகிறது. தந்தை எவ்வளவு நல்ல முறையில் அமர்ந்து புரிய வைக்கின்றார். ஆனால் பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடிக்கொண்டு அமரும் பழக்கம் ஏற்பட்டுவிட்டது. ஆக இங்கும் கண்களை மூடிக்கொண்டு பைத்தியம் பிடித்தவர்களை போன்று அமர்ந்திருக்கின்றார்கள். கண்களை மூட வேண்டாம் என்று தந்தை கூறுகின்றார். எதிரில் பார்த்து கொண்டு இருந்தாலும் புத்தியினால் தந்தையை நினைவு செய்யும் பொழுதுதான் விக்கர்மங்கள் விநாசமாகும். எவ்வளவு எளிதாக இருக்கிறது. இருந்தாலும் கூட பாபா என்னால் நினைவு செய்ய முடியவில்லை என்று கூறுகிறார்கள். அட, எல்லைக்குட்பட்ட ஆஸ்தி கிடைக்கும் லௌகிக்க தந்தையை இறக்கின்றவரை நினைவு செய்கிறீர்கள் இல்லையா? உங்களுடைய லௌகிக்க அப்பாவை அவங்க சாகிற வரைக்கும் நீங்கள் நினைக்கிறீங்க இல்லையா? இவர் அனைத்து ஆத்மாக்களுக்கும் எல்லையற்ற தந்தை ஆவார். அவரை உங்களால் நினைவு செய்ய முடியாதா? அந்த தந்தையை தான் ஓ இறை தந்தையே, வழிகாட்டி என்று அழைத்தீர்கள். உண்மையில் இவ்வாறு கூறுவது தவறாகும். தந்தை ஒருவருக்கு மட்டும் வழிகாட்டி ஆவது கிடையாது. அவர் ஒருத்தருக்கு மட்டும் வழிகாட்டுறது கிடையாது. உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆத்மாக்களுக்கும் அவர் வழிகாட்டி தான். அவர் எல்லையற்ற வழிகாட்டி ஆவார். ஒரே ஒருவரை மட்டுமே விடுவிக்க மாட்டார். நான் அனைவருக்கும் சத்கதி செய்கிறேன் என்று தந்தையே கூறுகின்றார். அனைவரையும் சாந்தி தாமம் அனுப்பி வைப்பதற்காக தான் நான் வந்திருக்கிறேன். இங்கு வாய் திறக்க வேண்டிய அவசியம் இல்லை. இங்கு அமைதியாக உட்கார்ந்து பாபா என்ன சொல்கிறாரோ அதை கேட்கணும், அவரை நினைக்கணும். எல்லையற்ற தந்தை அல்லவா. அவர்கள் எல்லைக்குட்பட்டதில் நான் என்று கூறுகின்றனர். ஏ பரமாத்மா, எனக்கு சுகம் கொடுங்கள், துக்கத்தை நீக்குங்கள். நாம் பாவிகள், கீழானவர்களாக இருக்கிறோம், நீங்கள் கருணை காட்டுங்கள். தந்தை கூறுகின்றார், நான் எல்லையற்ற பழைய உலகை புதியதாக ஆக்குவதற்காக வந்திருக்கிறேன். புது உலகில் தேவதைகள் இருப்பர். நான் ஒவ்வொரு 5000 ஆண்டுகளுக்கு பிறகும் எப்பொழுது நீங்கள் முழு தூய்மையற்றவர்களாக ஆகிவிடுகிறீர்களோ அப்பொழுது நான் வருகிறேன். இது அசுர வம்சமாகும். சத்தியத்தை கூறக்கூடிய சத்குரு ஒரே ஒருவர்தான். அவர் தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார், சத்குருவாகவும் இருக்கிறார். தந்தை கூறுகின்றார், இந்த தாய்மார்கள் தான் சொர்க்க கதவை திறக்கக்கூடியவர்கள். சொர்க்கத்தின் நுழைவாயில் என்று எழுதப்பட்டிருக்கிறது. ஆனால் இதை கூட மனிதர்களால் புரிந்து கொள்வது கிடையாது. மனிதர்களால் இதை கூட புரிஞ்சுக்க முடியல. நரகத்தில் இருக்கின்றனர் அல்லவா, அதனால்தான் அழைக்கின்றனர். இப்பொழுது பாபா உங்களுக்கு சொர்க்கம் செல்வதற்கான வழியை கூறுகின்றார். தூய்மை இல்லாதவர்களை தூய்மை ஆக்குவதற்காக மற்றும் திரும்பி அழைத்து செல்வதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று தந்தை கூறுகின்றார். இப்பொழுது தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை நினைவு செய்தால் உங்களது பாவங்கள் அழிந்துவிடும். அனைவருக்கும் ஒரே ஒரு விஷயத்தை கூறுங்கள், மாயாவை வென்றவர் ஆகுங்கள் என்று தந்தை கூறுகின்றார். அப்படின்னு எல்லாருக்கும் போய் நீங்கள் சொல்லுங்க. நான் உங்கள் அனைவருக்கும் உலகத்திற்கு எஜமான் ஆவதற்கான வழி கூறுகிறேன். பிறகு லக்ஷ்மியை தீபாவளி என்று பூஜை செய்கின்றனர். அவரிடத்தில் செல்வம் கேட்கின்றனர். நல்ல ஆரோக்கியம் கொடுங்கள், நீண்ட ஆயுள் கொடுங்கள் என்று கேட்பது கிடையாது. நீங்கள் தந்தையிடமிருந்து ஆஸ்தியை அடைகின்றீர்கள். நீண்ட ஆயுள் கிடைக்கிறது. பாபா கிட்ட இருந்து எல்லாமே கிடைக்குது. இப்பொழுது ஆரோக்கியம், செல்வம், மகிழ்ச்சி அனைத்தும் கொடுத்து விடுகின்றார் இல்லையா? பாபா கிட்ட இருந்து எல்லாமே நமக்கு கிடைச்சிடுது. அவர்கள் லக்ஷ்மியிடத்தில் கூடை அளவு கேட்கின்றனர். அதுவும் கிடைப்பது கிடையாது. இது ஒரு பழக்கமாகிவிட்டது. தேவதைகள் முன் சென்று பிச்சை கேட்கின்றனர். இங்கு நீங்கள் தந்தையிடத்தில் எதுவும் கேட்கக்கூடாது. என்னை நினைவு செய்தால் எஜமான் ஆகிவிடுவீர்கள் மற்றும் சிருஷ்டி சக்கரத்தை அறிவதன் மூலம் சக்கரவர்த்தி ராஜா ஆகிவிடுவீர்கள் என்று தந்தை உங்களுக்கு கூறுகின்றார். தெய்வீக குணங்களையும் தாரணை செய்ய வேண்டும். இதில் எதுவும் பேச வேண்டிய அவசியமில்லை. தந்தையிடமிருந்து சொர்க்கத்தின் ஆஸ்தி கிடைக்கிறது. இப்பொழுது நீங்கள் இவருக்கு பூஜை செய்வீர்களா என்ன?
நாம் சுயம் இவ்வாறு ஆகின்றோம் என்பதை நீங்கள் அறிவீர்கள். இப்போ நீங்கள் போய் ஒரு லக்ஷ்மியுடைய சிலைக்கோ ஒரு நாராயணுடைய சிலைக்கோ நீங்கள் பூஜை செய்வீங்களா என்ன? அதை பார்க்கும் பொழுது உங்களுக்கு என்ன தோணும்? நம்ம இந்த மாதிரி ஆக போகிறோம் அப்படின்னு தான் உங்களுக்கு இப்போது புரிஞ்சிட்டீங்கிறார் பாபா. பிறகு இந்த 5 தத்துவங்களை ஏன் பூஜை செய்ய வேண்டும்? நமக்கு உலக ராஜ்யம் கிடைத்திருக்கிறது, பிறகு ஏன் இதை செய்ய வேண்டும்? இப்பொழுது நீங்கள் கோவில்களுக்கெல்லாம் செல்வது கிடையாது. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும் என்று தந்தை கூறுகின்றார் இல்லையா? நம்ம கோவிலுக்கு போனாலும் சேவை பண்ணுறதுக்காக தான் நம்ம போகிறோம். அங்கே போய் பக்தி மார்க்கம் மாதிரி இன்னும் இவர்கள் தான் கடவுள் அப்படின்னு நம்ம புரிஞ்சுட்டு பக்தி செய்கிறது இல்லை. இவை அனைத்தும் பக்தி மார்க்கத்தின் விஷயங்கள் ஆகும் என்று தந்தை கூறுகின்றார். ஞானத்தில் ஒரே ஒரு வார்த்தை ஆகும், என் ஒருவனை நினைவு செய்யுங்கள். ஞானத்தில் இந்த ஒரு வார்த்தை தான். உங்களை ஆத்மான் புரிஞ்சிட்டு என் ஒருவனை நினைவு செய்யுங்க. நினைவின் மூலம் உங்களது பாவங்கள் அழியும், சத்தோப்பிரதானம் ஆகிவிடுவீர்கள். நீங்கள் தான் அனைத்து குணங்களும் நிறைந்தவர்களாக இருந்தீர்கள், மீண்டும் ஆக வேண்டும். இதையும் புரிந்து கொள்வது கிடையாது. கல்புத்தி உடையவர்களிடத்தில் தந்தை எவ்வளவுதான் தலையை உடைக்க வேண்டியிருக்கிறது. இந்த நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த விஷயங்களை ஒரு தந்தையை தவிர வேறு எந்த ஒரு சாது சந்நியாசிகளும் கூற முடியாது அப்படிங்கிற விஷயத்தில் நம்பிக்கை இருக்கணுங்கிறாரு. நம்பிக்கை இருந்தால் தான் நீங்கள் பாபாவை நினைவு செய்ய முடியும். இவர் பிரம்மா, ஈஸ்வரன் கிடையாது. இந்த உடலோடு இருக்கக்கூடியவர் பிரம்மா, இவர் ஈஸ்வரன் கிடையாது. ஈஸ்வரன் இவருடைய உடலில் வராரு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இவர் பல பிறவிகளின் கடைசியில் இருக்கின்றார். யார் முழு 84 பிறவிகள் எடுத்திருக்கிறாரோ நான் அவரிடத்தில் பிரவேசம் செய்கிறேன். கிராமத்து சிறுவனாக இருந்தார். யார்? பிரம்ம பாபா. பிறகு ஷியாம் சுந்தராக ஆகின்றார். அப்படி தானே கதையில் கிருஷ்ணரை காமிச்சிருக்கிறாங்க. கிராமத்து சிறுவராக இருந்தார், ஷியாம் சுந்தர் அப்படின்லாம் கிருஷ்ணருக்கு மகிமை. அது யார்? பிரம்ம பாபா. இவர் முழுமையாக கிராமத்து சிறுவனாக இருந்தார். பிறகு எப்பொழுது சாதாரணமானவராக முதிர்ச்சி அடைந்தாரோ அப்பொழுது பாபா பிரவேசம் செய்கின்றார். எப்போ இவருக்கு வயதாகுதோ அப்போ பாபா இவருடைய உடல்ல பிரவேசம் செய்கிறாரு. ஏனெனில் இந்த அளவிற்கு பட்டி இந்த யஜ்யத்தை உருவாக்க வேண்டி இருந்தது. இவர்களுக்கு யாரு உணவளிப்பது? அவ்வளோ பேர் வந்துட்டாங்க, அவங்களுக்கு யாரு உணவு கொடுக்கறது? ஆக அவசியம் சாதாரணமாகவும் இருக்க வேண்டும் அல்லவா? பிரம்மா பாபா அந்த அளவுக்கு சாதாரணமா இருந்தார். செல்வந்தரா இருந்தாலும் கூட ரொம்ப சிம்பிளா சாதாரணமா இருந்தார். இவை அனைத்தும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் ஆகும். நான் இவரது பல பிறவிகளின் கடைசி பிறவியில் பிரவேசம் செய்கிறேன். இவர்தான் அனைவரையும் விட தூய்மை இழந்தவராக ஆகியிருந்தார். பிறகு அவரே தூய்மையாகவும் ஆவார் என்று தந்தை சுயம் கூறுகின்றார். சிவபாபாவே சொல்றாரு. 84 பிறவிகள் இவர் எடுத்திருக்கிறார். இவரே அவர். ஒருவர் மட்டுமின்றி பலர் இருக்கின்றனர் அல்லவா? ஒரு பிரம்ம பாபா மட்டும் கிடையாது, கூடவே நிறைய பேர் இருக்காங்க. சூரியவம்சி, சந்திரவம்சி ஆகின்றவர்கள் தான் வரிசை கிரமமான முயற்சியின்படி இங்கு வருகின்றனர். மற்றவர்களால் நிலைத்து இருக்க முடியாது. யாரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி வந்தாங்களோ அவங்க தான் வருவாங்க, மற்றவங்களாம் நிலைச்சிருக்க முடியாதுங்கிறார் பாபா. தாமதமாக வருபவர்கள் ஞானம் சிறிதளவு தான் கேட்பார்கள். லேட்டா வரக்கூடியவங்க கொஞ்சம் ஞானத்தை தான் கேட்பாங்க. பிறகு தாமதமாகவே வருவார்கள். நல்லது. இனிமையிலும் இனிய தேடி கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாயும் தந்தையுமான பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்தே. ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்தே. நன்றி பாபா. தேங்க்ஸ் பாபா. தாரணைக்கான முக்கிய சாரம். நடைமுறை செய்வதற்காக முரளியிலிருந்து முக்கியமான 2 பாயிண்ட்ஸ். முதலாவது, தந்தை எந்த ஞான அலங்காரம் செய்கின்றாரோ அதை நிலையாக வைத்திருக்கும் முயற்சி செய்ய வேண்டும். மாயையின் தூசியில் ஞான அலங்காரத்தை கெடுத்து கொள்ளக்கூடாது. படிப்பை நல்ல முறையில் படித்து அழிவற்ற வருமானம் செய்ய வேண்டும். இரண்டாவது, இந்த சித்திரம் அதாவது தேகதாரியை எதிரில் பார்த்தாலும் புத்தியினால் தேகமற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும்.
கண்களை மூடும் பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளக்கூடாது. எல்லையற்ற தந்தையிடத்தில் எதையும் கேட்கக்கூடாது. வரதானம்: நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு வேகமாக முதலிடத்தில் வருபவராக தீவிர முயற்சி செய்யக்கூடியவராக மாறுங்கள். நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு வேகமாக, அதாவது ஃபர்ஸ்ட் டிவிஷன்ல வருபவராக தீவிர வேகத்தில் முயற்சி செய்பவராக ஆகுங்கள். விளக்கம்: அவ்யக்த நடிப்பிற்கான நேரத்தில் வந்துள்ள ஆத்மாக்கள் இறுதியில் வந்தாலும் வேகமாக வந்து முதலிடத்தை பெறுவதற்கான வரதானம் பெற்றுள்ளார்கள். எனவே நேரத்தின் மதிப்பை புரிந்து கொண்டு கிடைத்துள்ள வரதானத்தை நடைமுறைப்படுத்துங்கள். இந்த அவ்யக்த பாலனை எளிதில் சக்திசாலியாக மாற்ற வல்லது. எனவே எவ்வளவு முன்னேற வேண்டுமோ முன்னேறலாம். பாப்தாதா மற்றும் நிமித்த ஆத்மாக்களின் சதா முன்னேறுவதற்கான ஆசிகள் இருக்கும் காரணத்தால் தீவிர வேகத்தில் முயற்சி செய்வதற்கான பாக்கியம் சுலபமாகவே கிடைத்துள்ளது. ஸ்லோகன்: நிராகார் மற்றும் சாகார் இந்த மந்திரத்தின் நினைவில் நிரந்தர யோகி ஆகுக. நிராகார் மற்றும் சாகார் இந்த மந்திரத்தின் நினைவில் நிரந்தர யோகி ஆகுங்கள். நல்லது. ஓம் சாந்தி.